பிரைஸ் லாட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட்டி ஷாப்பிங் ஆப். குவாலிட்டியான ப்ராடக்ட்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டார் ஸ்டிச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார் ஸ்டிச் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி பூ மாதிரி இருக்கும். ஸோ வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு பக்கத்துலேருந்து நூல் எடுத்து ஆப்போசிட் டைரெக்ஷனுக்காக போடணும். எந்த பக்கத்துலேருந்து நீங்கள் நூல் எடுக்கிறீங்களோ, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஊசி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த ஊசி போடணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி 4 பக்கமும் சுற்றி சுற்றி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 லேயர்ஸ் இல்லை 7 லேயர்ஸ் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு டிசைன் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக வேணுமோ அந்த மாதிரியும் போடலாம். இல்லை சின்ன சின்ன லீஃப் மாதிரி போடணும், சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக போட்டால் எனக்கு போதும் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரைஞ்சிட்டு ஸ்டார் மாதிரி போட்டிங்கன்னா அது வந்து ஸ்டார் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பக்கத்தில் ஒரு நாட் போடுற மாதிரி நீங்கள் போட்ட ஸ்டிச்சஸை கம்ப்ளீட்டாகவே வந்து லாக் பண்ணணும். ஓகேங்களா? லாக் பண்ணாமல் விட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அது தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ நூல் எங்கேயாச்சும் மாட்டுது அப்படின்னா அப்போ பிரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ வீடியோவில் எப்படி காமிக்கிறோமோ அதே மாதிரி கீழ்ப்பக்கத்துலேருந்து ஊசி எடுத்து அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீங்கள் ஊசி வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான ஸ்டார் ஸ்டிச்சஸ் கிடச்சிரும். இந்த ஸ்டிச்சஸ் வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த நெக் பேட்டர்ன்லாம் இருக்குது இல்லைங்களா? சல்வாரில் வந்து நெக் பேட்டர்ன் அண்ட் வந்து ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு இப்போ எல்போ வரைக்கும் ஸ்லீவ் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயின்ட்டுருக்கு. கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருந்தாங்கன்னா ரொம்ப சிம்பிள் டிசைன் இருந்தால் போதும், ரொம்ப கிராண்டான டிசைன்லாம் எனக்கு வேண்டாம், த்ரெட் ஒர்க்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி பர்சனுக்கு, இல்லைனா ஆஃபீஸ் யூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக சில பேர் லைக் பண்ணுவாங்க த்ரெட் ஒர்க் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்லீவில் அண்ட் வந்து நெக் பேட்டர்னில் வந்து ரொம்ப சிம்பிளாக யூனிக்காக தெரியணும் அப்படின்னா போடலாம். இந்த ஸ்டிச்சஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரீலெலாம் கூட இந்த தாத்தா தலை பூன்னு சொல்லிட்டு ஒரு பூ சொல்லுவாங்க. ஸோ அதோட லுக் தான் இதில் கிடைக்கும். அந்த மாதிரி பூ நீங்கள் போடுறீங்க, இல்லை ஒரு ட்ரீ மாதிரி வரைகிறீங்க அப்படின்னா அதுக்கும் போடலாம். இப்போ கிறிஸ்மஸ் சீசன் அப்படின்றதுனால கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதோட ட்ரீ வரைஞ்சிட்டு அந்த ஸ்டார் மாதிரி போடுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ என் சைடில் பேக் சைடில் வந்து நாட் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச்சஸ் கூட நாட் ஸ்டிச்சை ஆட் பண்ணி ஒரு ஃப்ளவர் ஷேப்க்கு கொண்டு வர முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். தேங்க்யூ.